வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 33,000 கோடியில் பாபியா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 100 தொழில் பூங்காக்களை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மைசூர் அரண்மனையில் உகாதி சங்கீத விழா நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் மடியக்கூடிய ஐபோன் இந்த ஆண்டு அறிமுகமாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற மார்ச் 23ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார். தேர்தல் பறக்கும் படையினரின் அதிரடி சோதனையில் இன்று வரை கணக்கில் வராத 42 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் 53 ஐம்பொன் சிலைகள் தேர்தல் பறக்கும் படையிடம் சிக்கியது. திருச்சியில் வருகின்ற 22ஆம் தேதி சத்குருவின் காவேரி கூக்குரல் சார்பில் மழைநீர் சேகரிப்பு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. ரேஷன் கார்டுகளில் குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையை பதிவு செய்ய மார்ச் 25ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி அருகே செம்பரம்பாக்கத்தில் பைக்கில் துணி சுற்றி கொண்டு செல்லப்பட்ட 27 லட்சம் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. ஹார்முஷ் ஜலசந்தியை கடந்து 46,500 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவுடன் இரண்டாவது இந்திய கப்பல் குஜராத் துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. விமானங்களில் 60% இருக்கைகளை தேர்வு செய்ய தனியாக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடத்தை அமலில் உள்ளதால் கார்களில் கட்சிக் கொடிகளை அகற்ற வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,16,560 ரூபாயாகவும் 1 கிராம் 14,570 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தபால்கள் அடுத்த நாளே செல்லும் வகையில் 24 விரைவு தபால் என்ற புதிய வசதியை இந்திய அஞ்சல் துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலில் உயிரிழந்த 84 மாலுமிகளின் புகைப்படங்களை ஈரான் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஓட்டுப்பதிவு நாளில் சம்பளத்துடன் விடுமுறை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜிபே, போன்பே உள்ளிட்டவை மூலம் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வங்கி ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 40 பறக்கும் படை கண்காணிப்பு குழு வாகனங்களுக்கு GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் திட்டம் இல்லை என்று பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் விளக்கமளித்துள்ளார். விருதுநகரில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 14 கோடி மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வீட்டு கேஸ் சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் விரைந்து KYC செயல்முறையை முடிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இனி ஆண்டுதோறும் 1 கோடி ரூபாய் பரிசுடன் தமிழக இலக்கிய விருது வழங்கப்படும் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 66 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2வது நாளாக நேற்று சென்னையிலிருந்து துபாய் செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எண்ணெய் பற்றிய தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்களின் கருத்து உண்மைக்கு மாறானது என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். கேரள தேர்தலுக்கான 55 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் சுவாமி கோவிலில் இன்று பூக்குழி திருவிழா நடைபெற உள்ளது. கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு நடத்த மாநில தொல்லியல் துறைக்கு ஒன்றிய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. 24 எழுத்தாளர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தலைவர்களின் உருவச் சிலைகளை மறைக்க தேவையில்லை என்று அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் விற்கப்படும் முட்டைகளில் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதிகளை கட்டாயமாக அச்சிட வேண்டும் என்று அம்மாநில முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இவ்விதிமுறை வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் பாஜக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் புறக்கணித்துள்ளார். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளிலும் இன்று வரை 23 கோடி ரூபாய் ரொக்கப் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது எல்பிஜி நந்தா தேவி என்ற டேங்கர் கப்பலானது ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா வந்தடைந்தது. வரிகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்தது மலேசியா என்று தகவல் வெளியாகியுள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூரில் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக சிறந்த இடங்களின் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த மேற்கண்ட இந்த 4 இடங்கள் இடம் பிடித்துள்ளது. செஞ்சி அருகே 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறை கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு மார்ச் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரம்ஜான் மற்றும் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி மார்ச் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் மாநிலங்களவை அமர்வுகள் நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் மேம்பட்டதால் மாசு கட்டுப்பாட்டு தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மார்ச் 22ஆம் தேதி வரை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் வசதிக்காக 30 புதிய முயற்சிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வருகின்ற ஜூன் 9ஆம் தேதியன்று வெள்ளி மற்றும் வியாழன் ஆகிய 2 கோள்களையும் பூமியிலிருந்து பார்க்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் எஸ்பிக்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை வேறு நீதிபதிக்கு மாற்றக்கோரி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 19வது IPL சீசன் வருகின்ற மார்ச் 28ஆம் தேதி தொடங்க உள்ளது. குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க பிரத்யோக இணையதளத்தை தமிழக அரசு தொடங்கியது. மேற்கு வங்கத்திற்கு புதிய தலைமை செயலாளரை நியமித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் 50,000க்கும் மேல் ரொக்கமாக கொண்டு செல்பவர்கள் உரிய ஆவணங்களை வைத்திருத்தல் அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.